இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய். ஹாய். ஐம் சர்ப்ரைஸ்ட். சர்ப்ரைஸா? எதுக்கு? என்ன எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அது உள்ள ஒரு இன்ட்யூஷன். நீங்களா தான் இருக்கணும்னு மனசு சொன்னுச்சு. இன்ட்யூஷனா? நிஜமாவா? இன்ட்யூஷன் மட்டும் இல்ல, கொஞ்சம் என்னோட பிரெயினை கூட யூஸ் பண்ண. எப்படி? அது ரொம்ப சிம்பிள். ப்ளீஸ் சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணனா உங்க ஃபோன் அடிச்சுதா? பட் எல்லாருக்கும் தான் ஃபோன் வந்துச்சு. என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க என்னன்னு சொல்லி என்ன பார்க்க கூப்பிட்டீங்க. நான் எந்த அடையாளமும் சொல்லவே இல்லையே. உங்க ஃபேன்னு மட்டும் தான் சொன்னேன். எஸ், என் ஃபேன்னா என் பாட்டை ரிங்டோனா வச்சிருப்பீங்கன்னு ஒரு வைல்ட் கெஸ். ஓ பிரில்லியன்ட். அப்புறம் வந்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ் உங்களுக்கு. என் பாட்டுக்கு ஃபேனா இருக்கிறதுக்கு, என் பாட்டை காலர் டியூனா வைக்கிற அளவுக்கு எனக்கு ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நிஜமாவே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமா, ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. தினமும் காலையில எழுந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்னோட நாளுக்கு உங்களோட பாட்டு தான் சுப்ரபாதம். இவ்வளவு நாள் உங்களை தூரத்துல இருந்து தான் பார்த்திருக்கேன். உங்களை தனியா பக்கத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அக்கா, ஏய் அக்கா, my darling, my love you. ஓய், hey, you வஷி. என்னடி இது? ஏன் இவ்ளோ எக்ஸைட்டடா இருக்க? I'm so excited and I'm very happy. என்ன அவ்ளோ சந்தோஷம்? அதுவா, நீயும் நானும் ஒரே வீட்ல வாழ போறோம். ஆமாக்கா, இத்தனை வருஷமா ஒன்னா இருந்தோம். மேரேஜ்க்கு அப்புறம் பிரிஞ்சிருவோமான்னு அப்பப்ப தோணும். ஆனா இனிமே கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரே வீட்ல வாக்கப்பட போறோங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என்ன இது? நான் எவ்வளவு ஹாப்பியா பேசுறேன், ஒரு ரியாக்ஷனே சரியில்லையே. ஒழுங்கா சரி. சரிக்கா, வர்ஷினி அடி வாங்காத. Oh, pillar, cat, lazy boys, girls, sing, statue. சரியா, இந்த ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி, அதுவும் 10க்கு 10 பொருந்துற மாதிரி இந்த ஜாதகத்தை எழுதி கொடுங்க. என்னம்மா இப்படி பேசுற? ஜாதகத்தை மாத்துறதெல்லாம் தப்புமா. ஜாதகங்கிறது ஒருத்தவங்க தலையெழுத்து, ஒருத்தவங்களோட வாழ்க்கை. அதை மாத்தி எழுதினா அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும். ஐயோ, நாங்க பிரச்சனையை சரி பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம் ஜோசியரே. 2 பேரும் மனசார விரும்பிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரா லவ் பண்றாங்க. இவங்க காதல பிரிச்சு வைக்க முடியல, மாப்பிள்ளை வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜாதகம் சரியா இருந்தாதான் கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்றாங்க. உயிருக்குயிரா லவ் பண்ற 2 ஜோடிய பிரிச்ச பாவம் நமக்கு வேண்டாயா. அதுக்காக தான் அவங்க காதல் தோக்க கூடாதுன்னு தான் உங்ககிட்ட வந்தோம். ப்ளீஸ் ஜோசியரே, அப்படி இல்லைன்னா 2 பேரும் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. என்னது, தற்கொலை பண்ணிப்பாங்களா? ஆமாங்க, அதுங்க 2 சொன்னா செஞ்சிடும். அந்த மாதிரி கேரக்டர். அந்த பாவம் நமக்கு வேண்டாயா. அதான் சொல்றோம், உங்களுக்கு புண்ணியமா போகும். ஓம் நம சிவாய. சரிம்மா, 2 உயிருக்காக நான் ஜாதகத்தை மாத்தி எழுதி தரேன்.
என்னோட தொழிலுக்கு நான் செய்யற துரோகம் இது. இதை ஏன் நான் செய்யறேன்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரொம்ப நன்றி ஜோசியரே. நீங்க சாமி மாதிரி. நம சிவாய். பத்துக்கு 10 பொருத்தம் சாமி. கொஞ்சம் பார்த்து நல்லா எழுதுங்க. 2 உசுறு உங்க கையில தான் இருக்கு. இது நீங்க கொடுத்த ஒரிஜினல் ஜாதகம். இது இப்போ நான் மாத்தி எழுதினல்ல அந்த ஜாதகம். இது பையனோட ஜாதகம். ரொம்ப நன்றி ஜோசியரே. அந்த ஜோசியர் வீட்டுக்கு போய் அந்த ஜாதகத்தை அவங்க பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. அப்படியெல்லாம் பேசாத மங்கா. அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது. கண்டிப்பா நடக்காது. நம்ம அதுக்கு முன்னாடியே பாத்துறலாம். அவங்க இப்பதானே கிளம்பி போனதா அவர் சொன்னாரு. நாம கண்டிப்பா பாத்துறலாம். எல்லா நேரமும் நேர் வழியில தான் போவீங்களா? குறுக்கு வழியில போங்க. அவங்க ஜோசியர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள மடக்கிடணும். வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. 9 மணிக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிருக்காங்களே. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு மங்கா. கொஞ்சம் பொறுமையா இருக்கும். இந்த ரைட் எடுத்து போங்க. சரிங்கம்மா. அண்ணா அண்ணே கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க அண்ணே. என்ன மங்கா, எவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு வண்டியை நிறுத்த சொல்ற? அங்க இசை ரோட்ல நின்னுட்டு இருக்கா. வண்டி ரிப்பேர்னு நினைக்கிறேன். அங்க பாரேன். என்ன அவளுக்கு லிஃப்ட் கொடுக்கணுமா? ரொம்ப முக்கியம். அண்ணே வண்டி எடுங்கண்ணே. அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. கோச்சிக்காம கொஞ்சம் வெளியே நிக்கிறீங்களா அண்ணே? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன மங்கா? என்னதான் இருந்தாலும் இப்ப நம்ம பண்ண போறது பெரிய விஷயம். நாம ஜாதகத்தை மாத்தி கொடுத்து ஒருவேளை ஃபியூச்சர்ல இது போலி ஜாதகம்னு தெரிஞ்சா நம்ம மேலதான் சுபத்ராவுக்கு கோபம் வரும். உன் மேல கோபம் வந்தா உன் பொண்ணு வாழ்க்கை தான் பாதிக்கும். இசை அவளா வந்து நம்ம கண்ணுல மாட்டிருக்கா. நாம அவளை இந்த காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற இருக்கும்? ரவி சீக்கிரம் போப்பா. சரிங்க மேடம்.